வணக்கம். இன்றைக்கி பட்டர்ஃப்ளை டாப் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணலாம். அதுக்கு 1 மீட்ரு லைனிங் துணி எடுத்து இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கிறணும். இப்போ லைனிங் துணியில் ஷோல்டர் 7.5 எடுத்துக்கோங்க. ஆம்கோல் 7.5 எடுத்துக்கணும். இது எங்கள் அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். உங்கள் அளவை நீங்கள் பார்த்து உங்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ செஸ்ட்டு சைஸ் 36 4ஆல் வகுத்தா 9 வருது. 9 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் செஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்த்து அதை 4ஆல் வகுத்து அதில் வர மார்க்கை நீங்கள் அளவு பண்ணிக்கோங்க. பாருங்கள், 9 இன்ச்சு 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு அதிகமாக விடணும். இப்போ 9லேருந்து இங்கே 3 இன்ச்சு அதிகமாக விடணும். இப்போ இங்கே நேராக அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து 1 இப்போ இங்கேருந்து இங்கே இந்த இடத்துலேருந்து 1 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து அதே இடத்துலேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி அப்படியே ரவுண்டாக போட்டுக்கோங்க. இது முன்பாகம், முன்பக்கம் வருது. இது பின்பாகம். ஆம்கோலில் இது முன்பாகம், இது பின்பாகம். இப்போ இது கழுத்து, ஷோல்டர் பக்கம். இதுதான் ஷோல்டர் பக்கம் கழுத்து. இப்போ 4 வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இது பின்பாகம். பின்பாகம் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. முன்பாகம் 4 மார்க் பண்ணிக்கோங்க. இது பின் கழுத்து, இது முன் கழுத்து. இப்போ இங்கே 4 எடுத்தோம்ல, அங்கேருந்து அப்படி இப்படி ரவுண்டாக போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து இடுப்பு பகுதிக்கு 14 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 14 குறிச்சோம்ல, அங்கேருந்து எங்கள் அளவுக்கு நாங்கள் 32 எடுத்திருக்கேன். 32 4ஆல் வகுத்தா 8 வருது. இப்போ இங்கே 14 மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து இங்கே 8 அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 8லேருந்து 3 இன்ச் அதிகமாக்கணும். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவுக்கு நான் 32 எடுத்திருக்கேன். உங்கள் அளவுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவு எடுத்து 4ஆல் வகுத்து அந்த நம்பரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இது. இங்கே 38 எடுத்திருக்கேன். 38 4ஆல் வகுத்தா 9.5 வருது. இப்போ 9.5 எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு அதிகமாக்கணும். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் 38 எடுத்திருக்கேன். உங்கள் சைஸுக்கு அளவு எடுத்து 4ஆல் வகுத்து வர நம்பரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இப்போ
இது பின்பகுதி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிவிட்டு இது வந்து முன்பாகம் இதை கட் பண்ணிடலாம். இது வந்து முன்பாகம், பின்பாகம் வந்து இதை அப்படியே போட்டு நம்ம துணியில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறலாம். இப்போ லைனிங் துணி எப்படி கட் பண்ணணுமோ அதே போல் மேலே இந்த துணியில் போட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதே போல் மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின்பாகத்தை போட்டு இது மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அடுத்து முன்பாகத்தை போட்டு வெட்டணும். எதுக்குன்னு சொன்னால் பின் கழுத்து வந்து நாங்கள் சின்னதாக வச்சுருக்கோம், முன் கழுத்து வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, பெருசாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக வெட்டணும். ஃபஸ்ட்டு பின் பார்ட்டு வெட்டிக்கிடலாம். பின்பாகம் வெட்டியாச்சு. இப்போ அடுத்து முன்பாகம் வெட்டிக்கிடலாம். கீழே கொஞ்சம் இறக்கி இந்த ஆம்கோலும் இந்த கழுத்து பகுதியும் வெட்டி எடுத்துடலாம். வெளிப்பக்கம் போட்டு அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு இப்படி பின் போட்டுடலாம். பின் போட்டு ஆம்கோல்லேருந்து கழுத்து தையல் போட்டு அதை பெரட்டி விட்டுறலாம். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ வந்து
ஆம்கோல் கழுத்துக்களை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். இந்த தையலுக்கு உள் பக்கம் மட்டும் தான் கட் பண்ணணும். இதை அப்படியே பேட்டி போட்டு தச்சிடலாம். மேலே அப்படியே 2 தையல் போட்டுடலாம். முன் பக்கமும் பின்பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து லைனிங் துணியை இதே போல் பட்டி அடிச்சுக்கோங்க. இப்போ கையை எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கைக்கு பட்டர்ஃப்ளை கட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே போல் துணி இப்படி மடிச்சுக்கோங்க. இதே போல் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு அங்கங்கே பின்னு குத்திட்டு இப்போ இங்கேருந்து இந்த மூலையிலேருந்து 9.5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக வச்சு 11 எடுத்துக்கோங்க. நேராக வந்து 18 எடுத்துருக்கோம் நாங்கள். உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இங்கேருந்து அப்படியே கிராஸாக இப்படியும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 18, இங்கே வந்து 9.5, இங்கே 10, 11 எடுத்துருக்கோம். இங்கே 11 எடுத்துருக்கோம். இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ரவுண்டாக அடிச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே போல் நேராக எடுத்து வச்சுட்டு நேராக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே போல் பின் குத்திட்டு இப்போ வந்து இதை நேராக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2ஆக நேராக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னு எடுத்துடலாம். இப்போ 2 பீஸாக வந்திருக்கு. இப்போ 2 கைக்கும் சரியாக போச்சு. 2 கைக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்ட்ரு வந்து இப்படி அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து அதில் பாதி எடுத்து இப்படி நேராக கோடு போட்டுக்கிறணும். இதே போல் 4 பக்கமும் கோடு போட்டுக்கிறணும் நேராக. இப்போ இங்கே இந்த நேராக கோடு போட்டிருக்கேன். அதே போல் இந்த பக்கமும் நேராக கோடு போட்டிருக்கேன். இங்கேயும் நேராக கோடு போட்டிருக்கு. இங்கேயும் நேராக கோடு போட்டிருக்கு. 4 பக்கமும் கோடு போட்டிருக்கு. பக்கம் இப்போ நம்ம கைக்கு வந்து இந்த பக்கம் இப்படி ரவுண்டாக மடக்கி தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ கை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்படி கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் வந்து இங்கே ஷோல்டர் இருக்குல்ல, அந்த ஷோல்டரில் இப்படி வச்சு அது மேலேயே இங்கே கோடு போட்டிருக்கோம்ல அது மேலேயே இப்படி கையை வச்சு தைச்சிடலாம். பாருங்கள், கை அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து முன்பக்கம், இது பின்பக்கம். ஃபைனலாக 2 பக்கமும் இப்படி ஜாயின் பண்ணிட்டா பட்டர்ஃப்ளை டாப் ரெடி. பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். பட்டர்ஃப்ளை டாப் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.